உங்களுக்கு வந்து இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்களை மாதிரி இருக்கும்போதெல்லாம் கிலோ அரிசி 30 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ எவ்வளோ வந்துருச்சு? 70 ரூபா வந்துருச்சு. ஸோ இப்போயே எனக்கு அதே 30 ரூபா தான் இன்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி அரிசியை விலை கொடுத்து வாங்குறது? இதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் எரோடட் யுவர் மணி வேல்யூ. ஸோ அதனால தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கனே வரோம். அதே 30 ரூபாயை வச்சு நான் இன்றைக்கும் அரிசி வாங்க முடியும்னா நான் எதுக்கும் போய் இன்வெஸ்ட் பண்ண அவசியமே இல்லை. அதே ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம வீட்டில் என்ன சொன்னேன், எங்கள் மேலே நகை வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் வந்து 1 பவுனே வாங்கியிருக்கேன்னாங்க. இப்போ 1 கிராம். ஸோ அப்புறம் அதே 10,000 ரூபாய்க்கு இப்போயும் நான் 1 பவுன் வாங்க முடியும்னா நான் ஏன் தங்கத்தில் போய் வாங்க போகிறேன்? ஸோ அதனால் இந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது ஃபினான்ஸுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த இன்ஃப்ளேஷன்லேருந்து நீங்கள் உங்களை தப்பிச்சுக்கணும், நீங்கள் உங்களை தற்காத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் இன்னும் 10 வருஷம் கழிச்சுமா இன்றைக்கி 1 லட்ச ரூபா உங்களுக்கு பெரிய பணம். இன்றைக்கி யாராவது வந்து 1000 ரூபா அப்படின்னா நீங்கள் பெரிய பணமாக மதிக்கிறீங்களா? ஆனால் 1980 ஒருத்தங்க சேலரி 1000 ரூபாய்க்கு வாங்கினா மிகப்பெரிய சேலரி. 1980 என்னுடைய ஃபாதர் 200 ரூபா தான் சேலரி சொன்னார். 200 ரூபாயா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் 200 ரூபா தான் மாத சம்பளங்கிறாரு. ஆனால் இப்போ 200 ரூபாய்க்கு ஏதாவது ஒன்று வாங்க முடியுதா? ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு வேணால் 1 லட்ச ரூபா பெரிய பணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு 20 வருஷம் கழிச்சு, ஒரு 30 வருஷம் கழிச்சு உங்கள் குழந்தைங்கள் இதை தானே சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி உள்ள பணம் உங்களுக்கு 1 லட்ச ரூபாயை நீங்கள் ஒரு 20 வருஷம் கழிச்சு அதை 10 லட்சமாக மாற்றி வச்சுருந்தீங்கன்னா அப்போ அது பெரிய பணம். ஸோ அப்போ அந்த 1 லட்சத்தை நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணி ஆகணும்? இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் இந்த இன்ஃப்ளேஷன்லேருந்து உங்களை காத்துக்கிட்டு இப்போ இருக்க மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் வாழ முடியும். நீங்கள் லக்ஸுரி லைஃபுக்காக வந்து மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.